எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு ஒரு பாட்டுங்கும்போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, பாடகருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்களும் காப்பி ரைட்டு அதில் உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? இது 1950ஸ்லேயே கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பாட் பேமெண்ட் கொண்டு வந்தாங்க சார். அது அந்த ஸ்பாட் பேமெண்ட்ன்றது நீங்கள் கொடுக்குற 10 ரூபாவோ அப்போது பேமெண்ட்டு 15 ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ராயல்ட்டி ரூபத்தில் வருஷத்துக்கு 25 காசு 30 காசு வாங்குறத விட அந்த 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஒரே வாட்டி கொடுங்க அப்படின்றது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் லேட்டஸ்ட்டாக நமக்கு 90ஸ்லேருந்து இஸ்ரா இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸு சொசைட்டி அப்படின்றது பாம்பேயில் ஆரம்பித்து இப்போது அது வந்து நல்ல ஒரு அனூப் ஜலோட்டா அவர்கள், சோனு நிகம், உதித் நாராயண், எல்லோரும் ஆல் சிங்கர்ஸ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள் எல்லோரும் இருந்து அது வந்து ஆக்டிவாக ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கு. பட் அது மூலமாக ராயல்ட்டி ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி அப்போது அந்த சிங்கர்ஸ் விலகினதுனால தான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக்கிஸ்ட் 3 பேருக்கு தான் இந்த ராயல்ட்டி ஐபிஆர்எஸ் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலேருந்து போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்ரா ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷமாக அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ராயல்ட்டிஸு வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம்.